நம்ம சேனல் இது வரைக்கும் ஒரு ப்ரொமோஷன் கூட பண்ணதில்லைன்னு சொன்னா கூட நம்ப முடியுதா? நம்ப முடியலனாலும் அதுதான் உண்மை. சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஹோட்டலுக்குமே நான் காசு வாங்கிட்டு ஃபுட்டு நல்லா இருக்குன்னு நான் ப்ரொமோட் பண்ணதே கிடையாது. நான் சொன்னதை உங்களால் நம்ப முடியல. நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்குது. அதுக்காக தான் இந்த வீடியோவே நான் எடுக்கிறேன். இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க நிறைய கடையில் போய் சாப்பிட்ருக்கேன். எல்லா கடையிலுமே என்னோட சொந்த காசு கொடுத்து தான் சாப்பிட்ருக்கேன். ஒரு கடையில் கூட நான் சாப்பிட்டதுக்கு காசு கொடுக்காம வந்ததே கிடையாது. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேணாம், உங்களுக்கே புரியுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ரீசெண்டாக சிலர் மனசு கஷ்டப்படுற மாதிரி சில கமெண்ட்லாம் போட்டுருந்தாங்க. என்ன ப்ரோ ஓசி சோரா? ஓ அவன் காசு கொடுத்துட்டானா அதனால தான் நல்லா இருக்குன்னு சொல்றீங்களா? ஓ அவன் காசு கொடுக்கலையா அதனால தான் ஃபுட்டு நல்லா இல்லைன்னு சொல்றீங்களான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹர்ட்ஃபுல்லான கமெண்ட்ஸ்லாம் போடுறீங்களே. ஒரு பைசா கூட யாருக்கிட்டையும் வாங்காம என்னோட சொந்த காசை போட்டு எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்றேன். எனக்கு இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். எப்படி இருக்கும்? செம காண்டா இருக்கும்ல. இதுல சிலர் நேர்ல ஹோட்டல்ல நான் சாப்பிட்டுட்டு இருக்கப்ப கூட வந்து கை கொடுக்க தான் வராங்கன்னு நினைச்சு கை கொடுத்தா என்ன ப்ரோ ஓசி சாப்பாடா ப்ரொமோஷனா அப்படின்னு சொல்லிட்டு நேருக்கு நேரா கேட்கறவங்க கூட இருக்காங்க. கொஞ்ச நாளா வருத்தம் இருந்துச்சு. ஆனா தப்பு ஏன் மேல தானே. நான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மேபி நீங்க இந்த மாதிரி பேசாம கூட இருந்திருக்கலாம். அதுக்கு நான் ப்ரொமோஷனே பண்ணலாம் சொல்ல முடியாது. ஃபுட்ல மக்களை வச்சு விளையாட வேணாமே அப்படின்ட்டு அந்த ஃபுட் ப்ரொமோஷன் எடுக்கிறது கிடையாது. சேனல்ல நிறைய குழந்தைங்க பாக்குறாங்க. பார்த்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்து என்ன அந்த கடைக்கு கூட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காசுக்கு ஆசைப்பட்டு ஃபுட்ல ப்ரொமோஷன் பண்ணி சின்ன குழந்தைங்க போய் சாப்பிட்டு ஏதாவது அப்செட் ஆச்சுன்னா நம்மளுக்கு மனசு கேட்காது. பெரியவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும் அவுட் சைட் ஃபுட். ஆனா சின்ன பசங்களுக்கு அந்த அளவுக்கு செட் ஆகாது. எனக்கே நிறைய வாட்டி வயித்தெல்லாம் போயிருக்கு. ஃபுட்டை தவிர்த்து மற்ற ஏதாவது இன்ட்ரெஸ்டான ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் வந்தா நல்லபடியா தான் பண்றேன். அண்ட் சம்டைம்ஸ் ஃபுட் ப்ரொமோஷன் அவாய்ட் பண்ணே சொல்லிட்டு பிராண்ட்ஸ் வர்றப்ப பிரைஸ் ஜாஸ்தியா சொல்லி அவங்க இனிமே நம்ம கிட்ட வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணிருக்கேன். இப்போ புதுசா ஒரு ட்ரெண்ட் வேற வந்திருக்கு. என்னன்னா நான் ப்ரொமோஷன் பண்ணுவேன் ஆனா ஆரம்பத்துல இது ப்ரொமோஷன் தாங்கன்னு சொல்லிடுவேன். சொன்னா நான் நல்லவன் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் வந்திருக்கு. அதுவும் வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். அதுவும் உங்களுக்கு புரிஞ்சா சரிதான். அண்ட் இந்த நெகட்டிவிட்டிலாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு பார்த்தா எனக்கு நீங்க கொடுத்த ஆதரவு இருக்குல்ல அது வந்து மாபெரும் ஆதரவு. ஒரு 6 மில்லியனுக்கு மேல சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறப்ப அது ஒரு மாதிரியான ஃபீல் தான். ஆனா அதுக்கு கூட நான் உங்களுக்கு ப்ராப்பரா ஒரு தேங்க்ஸ் கூட சொன்னது கிடையாது. ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு வீடியோ போடணும், உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான். ஆனா யோசிச்சு பாக்குறப்ப உங்க கூட இன்டராக்ஷன் பண்றது நல்லா தான் இருக்கு. இந்த ஆதரவுக்கு என்னைக்குமே நான் கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் முக்கியமா இதே மாதிரி இன்டராக்ட் பண்ற வீடியோஸ் நிறைய எடுக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கேன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.